பாருங்க நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து இந்த கார்னர்லாம் வெட்டிடுவாங்க பிரெட் அல்வாக்கு. ஆனா நான் இதெல்லாம் வெட்டுறது கட் பண்றது கிடையாது. நான் இப்படியே தான் பொரிச்சு எடுக்க போறேன். ஆனா இது பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இத பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க பிரெட் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல பிரெட் எடுத்துருங்க. இப்ப பாருங்க நம்ம எடுத்து வச்ச பால் ஊத்திக்கலாம் இந்த பேன்ல. பாருங்க பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம பொரிச்ச பிரெட் இதோட சேர்த்துக்குங்க. இப்ப பாலோட பிரெட் நல்லா வேகணும். பால் நல்லா நசுக்கி விட்டுருங்க. அப்படி பாருங்க பாலோட பிரெட் நல்லா நசுங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்ச சக்கரை சேர்த்திக்குங்க. பாருங்க பொடிச்ச ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வேற ஒரு கடாயில நெய் ஊத்திட்டு முந்திரி தாளிச்சுக்கலாம். பாருங்க முந்திரி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா முந்திரி பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த அல்வால இந்த முந்திரி பொரிச்சதை ஊத்திக்கலாம். முந்திரி பொரிச்சு கொட்டதுக்காக கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்குங்க. பாருங்க அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா ஒட்டாம வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம உடனே ஸ்வீட் செய்யணும்னு நினச்சா நம்ம வீட்டில் பிரெட் இருந்தால் போதும், உடனே அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.